திருவேற்காட்டில் சாலை மறியலில் ஈடுபட்ட பெண்கள் மற்றும் ஆண்களை போலீசார் குண்டுகட்டாக தூக்கி அப்புறப்படுத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. திருவள்ளூர் மாவட்டம் திருவேற்காடு கூவம் ஆற்றின் மேற்பகுதியில் 250க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ள நிலையில் கூவம் ஆற்றை ஆக்கிரமிப்பு செய்து வீடுகள் உள்ளதாக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் கணக்கெடுத்து விட்டு சென்றனர். இன்றைய தினம் கணக்கெடுத்த வீடுகளில் நோட்டீஸ் ஒட்டுவதற்காக அதிகாரிகள் வந்த நிலையில் எதிர்ப்பு தெரிவித்த அப்பகுதி பொதுமக்கள் திருவேற்காடு பேருந்து நிலையம் அருகே அமர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். சம்பவ இடத்திற்கு வந்த திருவேற்காடு போலீசார் சாலை மறியலில் ஈடுபட்ட பெண்கள் மற்றும் ஆண்களை குண்டுகட்டாக தூக்கி அப்புறப்படுத்தினர். இதனால் போலீசாருக்கும் பொதுமக்களுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவியது. செங்கம் அருகே நடைபெற்ற எருதுவிடும் விழாவில் 200க்கும் மேற்பட்ட காளைகள் கலந்து கொண்டு சீறிப்பாய்ந்தது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. திருவண்ணாமலை மாவட்டம் தேவனந்தல் பகுதியில் எருதுவிடும் விழா நடைபெற்றது. இதில் திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, வேலூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 200க்கும் மேற்பட்ட காளைகள் களம் கண்டது. முன்னதாக எருதுவிடும் விழாவினை திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட செயலாளரும் போலூர் சட்டமன்ற உறுப்பினருமான அக்ரி கிருஷ்ணமூர்த்தி கொடியசைத்து போட்டியை துவக்கி வைக்க ஒன்றன் பின் ஒன்றாக அவிழ்த்துவிடப்பட்ட காளைகள் சீறி பாய்ந்தன. தொடர்ந்து போட்டியின் தூரமான 80 மீட்டர் தொலைவை குறைந்த வினாடியில் கடந்த காளையின் உரிமையாளர்களுக்கு பல்வேறு பரிசுகள் வழங்கப்பட்டது. ஒசூர் அருகே மாநில எல்லையில் மதுப்பிரியர்களின் ஆபத்தான அட்டூழியம் தடுத்து நிறுத்த சமூக ஆர்வலர்கள் வேண்டுகோள். அண்டை மாநிலமான கர்நாடக மாநிலத்தில் மது தமிழ்நாட்டை விட குறைந்த விலைக்கு விற்கப்படுவதால் ஏராளமானவர்கள் தமிழ்நாட்டிலிருந்து அங்கு படையெடுத்து மது குடிக்க செல்வது வாடிக்கையாகி வருகிறது. இந்நிலையில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த மதுப்பிரியர்கள் கர்நாடக மாநில எல்லைக்குள் உள்ள மதுக்கடையில் மது அருந்துவிட்டு போதை தலைக்கு ஏறிய நிலையில் தேசிய நெடுஞ்சாலையில் வாகனங்கள் செல்லும்போது ஆபத்தை உணராமல் திரிகின்றனர். இதனால் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாக்கி வருகின்றனர். இவ்வாறு மதுப்பிரியர் போதை தலைக்கேறிய நிலையில் மிகப்பெரிய சரக்கு லாரியையும் நிறுத்தி தடுமாறும் காட்சிகளை அந்த பகுதியில் சென்ற சிலர் வீடியோவாக பதிவிட்டுள்ளது இணையத்தில் வைரலாகி வருகிறது. இந்த நிலையில் விபத்து நேரிடும் முன்பு இதுபோன்ற சம்பவங்களை தடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தனியார் பள்ளி மற்றும் கல்லூரிகளில் சுயலாப போக்கை தடுத்து நிறுத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்திய மாணவர்கள் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் ஆட்சியர் அலுவலகம் முன்பு இந்திய மாணவர் சங்கம் சார்பில் மாவட்ட செயலாளர் ஜனார்த்தனன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் 20க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் பங்கேற்ற நிலையில் தனியார் பள்ளி மற்றும் கல்லூரிகளில் சுயலாப போக்கை தடுத்து நிறுத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பினர். மாணவர்களின் மதிப்பெண்களை வியாபாரமாக்கி மாவட்டம் முழுவதும் வைக்கப்பட்டுள்ள விளம்பர பதாகைகளை உடனே அகற்ற வேண்டும். விருப்ப பாடம் மற்றும் துணைப்பாடம் என்ற பெயரில் சமஸ்கிருதம் போன்ற பாட வகுப்புகளை மாணவர்கள் மத்தியில் திணிப்பதை தடுத்து நிறுத்தி பள்ளிகளின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். மாணவர்கள் தனியார் கல்லூரி நிறுவனங்கள் மீது புகார் தெரிவிக்க மாவட்ட ஆட்சியரகம் சார்பில் உதவி எண் அறிவிக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தினர். கரூர் மாவட்ட உரிமையியல் மற்றும் குற்றவியல் நீதிமன்றம் கடந்த 3 ஆண்டுகளாக வாடகை கட்டிடத்தில் கிருஷ்ணராயபுரம் பகுதியில் இயங்கி வருவதால் நீதிமன்றத்திற்கு சொந்த கட்டிடம் கட்டுவதற்கான இடம் தேர்வு செய்வதற்காக சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர் ஜி.கே. இளம் திரிரையன் அவர்கள் இன்று நேரில் கிருஷ்ணராயபுரம் அருகே உள்ள மேட்டு திருக்காப்புளையூர் பகுதியில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இந்த ஆய்வின் போது கரூர் மாவட்ட நீதிபதி ஆர். சண்முகசுந்தரம், கிருஷ்ணராயபுரம் வட்டாட்சியர் மகேந்திரன் உள்ளிட்ட வருவாய்த்துறை அதிகாரிகள், வழக்கறிஞர்கள் மற்றும் மாயனூர் காவல்துறையினர் உடனிருந்தனர். கிருஷ்ணராயபுரம், சித்தலவாய் பகுதியில் உள்ள முக்கிய இடங்களில் நீதிமன்றம் அமைப்பதற்கான இடத்தை தேர்வு செய்யாமல் குறைவான போக்குவரத்து வசதி உள்ள மேட்டு திருக்காம்புளியூர் பகுதியில் நீதிமன்றம் அமைக்க இடம் தேர்வு செய்யப்படுவது அப்பகுதி மக்களிடையே சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.